ஓம் சாந்தி. ஏப்ரல் 24, 2024. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் காலையில் செல்வந்தராகவும் மாலையில் யாசிப்பவராகவும் ஆகின்றீர்கள். யாசிப்பவரிலிருந்து செல்வந்தர் ஆகுவதற்கும் தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையானவர் ஆகுவதற்கும் 2 வார்த்தைகளை நினைவு செய்யுங்கள். மன் மனாபவ் மத்யாஜிபவ். கேள்வி: கர்ம பந்தனத்திலிருந்து விடுதலை அடைவதற்கான வழி என்ன? பதில்: 1. நினைவு யாத்திரையும் ஞானத்தை கடைதலும் ஆகும். 2. ஒரே ஒருவருடன் சகல உறவு முறைகளும் இருக்கட்டும். உங்கள் புத்தி எவராலும் ஈர்க்கப்படக்கூடாது. உங்கள் யோகம் சர்வ சக்தி பேட்டரியுடன் இணைக்கப்பட்டிருக்கட்டும். உங்கள் மீது முழு கவனம் செலுத்துங்கள். தெய்வீக குணங்கள் என்ற ரெக்கைகளை எப்பொழுதும் வைத்திருந்தால் நீங்கள் தொடர்ந்தும் கர்ம பந்தனங்களில் இருந்து விடுதலை ஆகுவீர்கள். ஓம் சாந்தி. இது பாரதத்தின் கதை என்பதை தந்தை அமர்ந்திருந்து உங்களுக்கு விளங்கப்படுத்தியுள்ளார். அது என்ன கதை? காலையில் செல்வந்தராகவும் மாலையில் யாசிப்பவராகவும் இருத்தல். இதை பற்றிய ஒரு கதை உள்ளது. அரசர் ஒருவர் காலையில் செல்வந்தராக இருந்தார். நீங்கள் செல்வந்தராக இருக்கும் பொழுது இவற்றை பற்றி கேள்விப்பட மாட்டீர்கள். சங்கம யுகத்தில் மாத்திரமே செல்வந்தராக இருத்தலும் யாசிப்பவராக இருத்தலும் என்பவற்றை பற்றி குழந்தைகளாகிய நீங்கள் அறிகின்றீர்கள். இது உங்கள் இதயத்தினால் கிரகிக்கப்பட வேண்டும். உண்மையில் பக்தி உங்களை யாசிப்பவர்களாகவும் ஞானம் உங்களை செல்வந்தர்களாகவும் ஆக்குகிறது. இந்த பகலும் இரவும் எல்லையற்றதாகும். யாசிப்பவரிலிருந்து செல்வந்தர் ஆகுதல் என்பதும் எல்லையற்ற விஷயமே ஆகும். எல்லையற்ற தந்தையே உங்களை அவ்வாறு ஆக்குகின்றார். தூய்மையற்ற ஆத்மாக்கள் அனைவரையும் தூய்மையாக்கக்கூடிய பேட்டரி ஒன்றே உள்ளது. நீங்கள் அத்தகைய ஸ்லோகன்களை நினைவு செய்தால் சந்தோஷமாக இருப்பீர்கள். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளாகிய நீங்கள் காலையில் செல்வந்தர் ஆகின்றீர்கள், பின்னர் மாலையில் யாசிப்பவர் ஆகின்றீர்கள். நீங்கள் எவ்வாறு ஆகின்றீர்கள் என்பதை தந்தை விளங்கப்படுத்துகின்றார். அத்துடன் தந்தை தூய்மையற்றவரிலிருந்து தூய்மை ஆகுவதற்கான வழியையும் யாசிப்பவரிலிருந்து செல்வந்தர் ஆகுவதற்கான வழியையும் காட்டுகின்றார். மன் மனாபவ் மத்யாஜிபவ் ஆகியனவே 2 வழிமுறைகளாகும். இதுவே அதி மங்களகரமான சங்கமயுகம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இங்கு அமர்ந்திருக்கும் நீங்கள் அனைவரும் உங்கள் முயற்சிக்கு ஏற்ப ஸ்வர்க்கத்தில் வரிசை கிரமமாக செல்வந்தர்களாக இருப்பீர்கள் என்ற உத்தரவாதம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு பாடசாலையிலும் இவ்வாறே இடம்பெறுகிறது. வகுப்பில் வரிசை கிரமமாகவே மாற்றம் இடம்பெறுகிறது. ஒரு பரீட்சை முடிவடைந்ததும் மாணவர்கள் வரிசை கிரமமாக சென்று அமர்கின்றார்கள். அது எல்லைக்கு உட்பட்ட விஷயமாகும். இது எல்லையற்ற விஷயமாகும். ஆத்மாக்கள் ருத்ர மாலையில் வரிசை கிரமமாக உள்ளார்கள். மாலை அல்லது விருட்சம், விதை ஒரு விருட்சத்தினதாகும். பரமாத்மாவே மனித உலக விருட்சத்தின் விதையாவார். விருட்சம் எவ்வாறு வளர்ந்து பழையதாகிறது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். முன்னர் உங்களுக்கு இது தெரியாது. தந்தை வந்து இதனை உங்களுக்கு விளங்கப்படுத்தியுள்ளார். இப்பொழுது இது அதி மங்களகரமான சங்கமயுகமாகும். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் தெய்வீக குணங்கள் என்ற ரெக்கைகளையும் கொண்டிருக்க வேண்டும். உங்களின் மீது முழு கவனம் செலுத்துங்கள். நினைவு செய்வதன் மூலமே நீங்கள் தூய்மையாகுவீர்கள். வேறு வழி எதுவும் இல்லை. சர்வ சக்தி பேட்டரியான தந்தையுடன் முழுமையான யோகம் செய்யுங்கள். அவரது பேட்டரி ஒருபொழுதும் சக்தியை இழக்க முடியாது. ஏனெனில் அவர் சத்தோ ரஜோ தமோ நிலைகளை கடந்து செல்லாது எப்பொழுதும் கர்மாதீத் ஸ்திதியிலேயே உள்ளார். குழந்தைகளாகி நீங்கள் கர்ம பந்தனத்திற்கு உட்படுகின்றீர்கள்.
பந்தனங்கள் மிகவும் வலிமையானதாகும். எந்த கர்ம கணக்குகளிலிருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு வழியே உள்ளது, நினைவு யாத்திரையாகும். இதனை தவிர வேறு வழி எதுவும் இல்லை. உதாரணத்திற்கு, இந்த ஞானம் உங்கள் எலும்புகளையும் நெகிழ வைக்கிறது. உண்மையில் பக்தியும் ஒருவரை நெகிழ வைக்கிறது. ஒருவர் கூறுகின்றார், இந்த ஆதரவற்றவன் ஒரு பக்தன், அவன் எவரையும் ஏமாற்ற மாட்டான். எவ்வாறாயினும் பக்தர்கள் மத்தியிலும் ஏமாற்றுதல் இடம்பெறுகிறது. பாபா இதனை அனுபவம் செய்துள்ளார். ஓர் ஆத்மா தனது ஷரீரத்தினால் தனது வியாபாரத்தை மேற்கொள்ளும் பொழுது இப்பிறவிக்கான அனைத்தும் அவரது விழிப்புணர்வில் உள்ளது. ஒருவர் 4 அல்லது 5 வயதிலிருந்து தனது வாழ்க்கையில் நடந்த அனைத்தையும் நினைவில் வைத்திருப்பார். சிலர் 10 முதல் 20 வருடங்களுக்கு முன்னர் நடந்த விஷயங்களையுமே மறந்து விடுகிறார்கள். ஒருவர் பிறவியாக தனது பெயரையும் ரூபத்தையும் நினைவில் வைத்திருக்க முடியாது. ஆனால் இந்த ஒரு பிறவியின் சில விஷயங்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். மக்கள் தமது புகைப்படங்கள் போன்றவற்றை வைத்திருக்கிறார்கள். தமது மற்ற பிறவிகளின் எதனையும் அவர்களால் ஞாபகப்படுத்திக் கொள்ள முடியாது. ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் வெவ்வேறு பெயரும் வடிவமும் இடமும் நேரமும் அவர் நடிக்க வேண்டிய பாகமும் உள்ளது. பெயர் ரூபம் அனைத்தும் தொடர்ந்தும் மாறுகிறது. ஓர் ஆத்மா எவ்வாறு ஒரு ஷரீரத்தை நீக்கி மற்றொன்றை எடுக்கின்றார் என்பது உங்கள் புத்தியில் உள்ளது. ஆத்மா நிச்சயமாக 84 பிறவிகளையும் 84 பெயர்களையும் 84 தந்தையரையும் பெற்றிருக்கின்றார். இறுதியில் அனைத்து உறவு முறைகளும் தமோ பிரதானமாகின்றன. இந்த நேரத்தில் உங்களுக்கு உள்ள பல உறவு முறைகளைப் போன்று வேறு எந்த நேரத்திலும் இருப்பதில்லை. கலியுகத்தின் உறவு முறைகள் அனைத்தும் பந்தனங்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் பல குழந்தைகளை பெறுகின்றார்கள். அதன் பின்னர் அவர்களும் திருமணம் செய்து தமக்கென பிள்ளைகளை பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த நேரத்திலேயே நீங்கள் அதிகபட்ச உறவு முறைகளை, அதாவது மாமா, சித்தப்பா போன்றவர்களை கொண்டிருக்கின்றீர்கள். உறவு முறைகள் அதிகரிப்பதற்கு ஏற்ப பந்தனங்களும் அதிகரிக்கின்றன. ஒரே நேரத்தில் 5 குழந்தைகள் பிறந்துள்ளனர் என்றும் அனைவரும் ஆரோக்கியமாக உள்ளனர் என்றும் பத்திரிகைகளில் செய்தி வந்துள்ளது. எத்தனை உறவினர் உள்ளனர் என பாருங்கள். இந்த நேரத்தில் உங்கள் உறவினர்களே அனைவரிலும் குறைந்த அளவு உள்ளனர். நீங்கள் உங்கள் உறவுமுறைகள் அனைத்தையும் தந்தை ஒருவருடனேயே கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் புத்தியின் யோகம் ஒரே ஒருவரை அன்றி வேறு எவரின் மீதும் இணைக்கப்படுவதில்லை. சத்யுகத்தில் இதனிலும் பார்க்க அதிக அளவினர் இருப்பார்கள். இந்த நேரத்தில் உங்கள் பிறப்பு வைரம் போன்றதாகும். அதி மேலான தந்தை குழந்தைகளாகிய உங்களை தத்தெடுக்கின்றார். இப்பொழுதே நீங்கள் உங்கள் ஆஸ்தியை பெறுவதற்காக வாழும் பொழுது அவரின் மடிக்கு செல்கின்றீர்கள். நீங்கள் தந்தையின் மடிக்கு சென்றிருக்கின்றீர்கள். அவரிடமிருந்தே நீங்கள் ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். பிராமணர்களாகிய உங்களிலும் பார்க்க மேலானவர் வேறு எவரும் இல்லை. உங்கள் அனைவரது யோகமும் ஒரே ஒரு தந்தையோடு மாத்திரமே இணைக்கப்பட்டுள்ளது. உங்கள் மத்தியில் ஒருவருக்கொருவர் எந்த உறவு முறைகளும் இல்லை. சகோதர சகோதரிகள் என்ற உறவு முறையும் உங்களை வீழ்த்துகிறது. உறவு முறையும் ஒரே ஒருவருடனேயே இருக்க வேண்டும். இது புதியதொன்றாகும். நீங்கள் தூய்மையாகி வீடு திரும்ப வேண்டும். இவ்வாறாக ஞானத்தை கடைவதன் மூலம் நீங்கள் பிரகாசமானவராக ஆகின்றீர்கள். சத்யுகத்தின் பிரகாசத்திற்கும் கலியுகத்தின் பிரகாசத்திற்கும் இடையில் பகலுக்கும் இரவுக்கும் உள்ள வேறுபாடு உள்ளது. பக்தி மார்க்கத்தின் போது ராவண ராஜ்யம் உள்ளது. இறுதியில் விஞ்ஞானத்தின் அகங்காரம் அதிக அளவு உள்ளது. அவர்கள் சத்தியத்துடன் போட்டியிட முயற்சி செய்கிறார்கள். ஒரு குழந்தை மக்களிடம் கேட்ட செய்தி பற்றி எழுதியுள்ளார். நீங்கள் சொர்க்கத்திலா அல்லது நரகத்திலா இருக்கின்றீர்கள்? 4 அல்லது 5 பேர் தாம் சொர்க்கத்தில் இருப்பதாகவும் பதில் எழுதி இருந்தார்கள் என்றும் தனது செய்தியில் குறிப்பிட்டிருந்தார். அவர்களின் புத்தியில் இரவுக்கும் பகலுக்கும் உள்ள வேறுபாடு உள்ளது. சிலர் தாம் நரகத்திலேயே உள்ளோம் என்று எழுதியுள்ளார்கள்.
அவர்களுக்கு நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். நீங்கள் ஸ்வர்க்கவாசியாக ஆக விரும்புகின்றீர்களா? ஸ்வர்க்கத்தை ஸ்தாபிப்பவர் யார்? இவை மிகவும் இனிமையான விஷயங்களாகும். நீங்கள் இவற்றை குறித்து கொள்கின்றீர்கள். ஆனால் அந்த குறிப்புகள் வெறுமனே புத்தகத்திலேயே உள்ளது. தேவையான போது நீங்கள் அவற்றை நினைவு செய்வதில்லை. பரம்பிதா பரமாத்மா சிவனே உங்களை தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையானவர் ஆக்குகின்றார். அவர் கூறுகின்றார், சதா என்னை மாத்திரம் நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். நினைவு செய்வதன் மூலம் வருமானம் ஈட்டப்படுகிறது அல்லவா? நினைவு செய்தல் என்ற முறை இப்பொழுது தோன்றியுள்ளது. நீங்கள் நினைவு செய்வதன் மூலம் மிகவும் மேன்மையானவர்களாகவும் தூய்மையானவர்களாகவும் சுத்தமானவராகவும் ஆகின்றீர்கள். நீங்கள் செய்யும் முயற்சிக்கு ஏற்ப நீங்கள் ஓர் அந்தஸ்தை பெறுகின்றீர்கள். நீங்கள் பாபாவிடமும் கேட்கலாம். உலகில் உறவினராலும் சொத்துக்களாலும் சண்டையை தவிர வேறெதுவும் இல்லை. இங்கே உறவுமுறை இருப்பதில்லை. நீங்கள் ஒரே ஒரு தந்தையை அன்றி வேறு எவருக்கும் உரியவர் அல்ல. தந்தையே எல்லையற்றதின் தந்தையாவார். இது மிகவும் இலகுவான ஒன்றாகும். அந்த புறத்தில் ஸ்வர்க்கமும் இந்த புறத்தில் நரகமும் உள்ளது. ஸ்வர்க்கவாசிகள் நல்லவர்களா அல்லது நரகவாசிகள் நல்லவர்களா? விவேகமானவர்கள் ஸ்வர்க்கவாசிகளே நல்லவர்கள் என்று கூறுவார்கள். அவர்களுக்கு தந்தையை தெரியாததால் தாம் ஸ்வர்க்கவாசிகளை பற்றியோ அல்லது நரகவாசிகளை பற்றியோ அக்கறை கொள்வதில்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள். சிலர் தந்தையின் மடியிலிருந்து இறங்கி மாயையின் மடிக்கு செல்கிறார்கள். இது ஒரு அற்புதமே. தந்தையும் அற்புதமானவர். இந்த ஞானமும் அற்புதமானதாகும். அனைத்தும் அற்புதமானதாகும். இந்த அற்புதங்களை புரிந்து கொண்டிருப்பவர்கள் இந்த அற்புதங்களை தமது புத்தியுடன் இணைத்திருப்பவர்களாகவே இருப்பார்கள். ராவணனோ அல்லது அவனது படைப்போ அற்புதமானது அல்ல. இரவுக்கும் பகலுக்கும் உள்ள வித்தியாசம் உள்ளது. கிருஷ்ணர் கலிதாவிற்கு, அதாவது 5 தலை நாகம் வாழும் குலத்திற்கு சென்றதால் நாகம் தீண்டி அவர் அவலட்சணம் ஆகினார் என்று அவர்கள் எழுதியுள்ளார்கள். இப்பொழுது உங்களால் இந்த விஷயங்கள் அனைத்தையும் மிகவும் தெளிவாக விளங்கப்படுத்த முடியும். யாராவது ஒருவர் கிருஷ்ணரது படத்தை கண்டு அதனை கற்றால் அவர் புத்துணர்ச்சி அடைவார். இது 84 பிறவிகளின் கதையாகும். இது கிருஷ்ணரின் கதையாக இருப்பது போன்று உங்களது கதையும் ஆகும். நீங்களும் சொர்க்கத்திற்கு செல்கின்றீர்கள் அல்லவா? அதன் பின்னர் நீங்கள் திரேதாயுகத்திற்கும் செல்கின்றீர்கள். வளர்ச்சி தொடர்ந்தும் இடம் பெறுகிறது. திரேதாயுகத்தில் அரசர்கள் ஆகுபவர்கள் மாத்திரமே திரேதாயுகத்திற்கு வருவார்கள் என்றில்லை. கற்காதவர்கள் கற்றவர்களுக்கு தலை வணங்குவார்கள். பாபா மாத்திரமே இந்த நாடகத்தின் ரகசியங்களை அறிந்துள்ளார். உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் போன்ற அனைவருமே நரகவாசிகளாகவே உள்ளனர் என்றும் நீங்கள் அதி மங்களகரமான சங்கம யுகத்தினராக உள்ளீர்கள் என்பதையும் அறிந்துள்ளீர்கள். நீங்கள் இப்பொழுது அதி மேன்மையானவர்கள் ஆகின்றீர்கள். நீங்கள் வெளியே வாழ்வதற்கும் இங்கு வந்து 7 நாட்கள் தங்கி இருப்பதற்கும் அதிக அளவு வித்தியாசம் உள்ளது. நீங்கள் நாரைகளின் சகவாசத்திலிருந்து வெளியேறி அன்னங்களின் சகவாசத்தை கொண்டிருக்கின்றீர்கள். பிறரை பாழாக்குகின்ற பலரும் உள்ளனர். பல குழந்தைகள் முரளியில் அக்கறை செலுத்துவதில்லை. தந்தை விளங்கப்படுத்துகின்றார், கவனக்குறைவாக இருக்காதீர்கள். நீங்கள் நறுமணம் கமழும் மலர்களாக வேண்டும். ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு போதுமானதாகும். அது நினைவு யாத்திரையாகும். இங்கே நீங்கள் பிராமண சகவாசத்தை மாத்திரமே கொண்டிருக்கின்றீர்கள். அதி மேலானவர்களுக்கும் அதி தாழ்ந்தவர்களுக்கும் இடையில் வித்தியாசம் உள்ளது. குழந்தைகள் எழுதுகிறார்கள், பாபா, நாரை கூட்டத்தின் சகவாசத்தில் ஒரு தனி அன்னமாகிய நான் என்ன செய்வேன்? நாரை முட்களை போன்று குத்தும். நீங்கள் அதிகளவு முயற்சி செய்ய வேண்டும். தந்தையின் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெறுவீர்கள். எப்பொழுதும் ஓர் அன்னமாகவே இருங்கள்.
நாரைகளின் சகவாசத்தினால் ஒரு நாரை ஆகாதீர்கள். ஒரு கூற்று உண்டு. இந்த ஞானத்தினால் வியப்படைந்தவர்கள் அதனை பிறருக்கு கூறிய பின்னர் ஓடிவிட்டார்கள். சிறிதளவு ஞானம் இருந்தாலும் நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்லலாம். ஆனால் இரவுக்கும் பகலுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கும். பெரிய தண்டனைக்கு உள்ளாக நேரிடும். தந்தை கூறுகின்றார், நீங்கள் எனது வழிகாட்டல்களை பின்பற்றாது நீங்கள் தூய்மையற்றவர் ஆகினால் நீங்கள் 100 மடங்கு தண்டனையை பெற நேரிடும். உங்களது அந்தஸ்தும் குறைக்கப்படும். ஓர் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. நீங்கள் இந்த விஷயங்களை மறந்து விடுகின்றீர்கள். நீங்கள் இந்த அளவை ஏனும் நினைவு செய்தால் நீங்கள் நிச்சயமாக உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெற முயற்சி செய்வீர்கள். நீங்கள் முயற்சி செய்யாதிருந்தால் நீங்கள் ஒரு காதால் கேட்டு மறு காதால் விட்டுவிடுகின்றீர்கள் என்பதும் நீங்கள் தந்தையுடன் யோகம் செய்வதில்லை என்பதுமே அதன் அர்த்தமாகும். இங்கே வாழும் பொழுது உங்களது புத்தியின் யோகம் உங்கள் குழந்தைகளுடன் இணைந்திருக்கிறது. தந்தை கூறுகின்றார், அவை அனைத்தையும் மறந்துவிடுங்கள். இதுவே ஆர்வமின்மை என்று அழைக்கப்படுகிறது. இதிலும் ஒரு விகிதாசாரம் உள்ளது. உங்கள் எண்ணங்கள் எங்கெங்கோ செல்கிறது. நீங்கள் யாருடனாவது காதல் வயப்பட்டிருந்தால் அவரை குறித்தே நீங்கள் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள். பாபா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார், இக்கண்களால் நீங்கள் பார்ப்பவை அனைத்தும் அழிக்கப்பட உள்ளது. உங்கள் புத்தியின் யோகம் புதிய உலகத்துடன் இணைக்கப்பட்டிருக்கும். உங்கள் புத்தியின் யோகத்தை எல்லையற்ற உறவு முறைகளுடன் இணைத்திருங்கள். இந்த அன்பிற்கினியவர் அற்புதமானவர். பக்தி மார்க்கத்தில் மக்கள் பாடுகிறார்கள், நீங்கள் வரும்பொழுது உங்களைத் தவிர வேறு எவரையும் நாங்கள் நினைவு செய்ய மாட்டோம். இப்பொழுது நான் வந்திருக்கின்றேன் என்பதால் நீங்கள் உங்கள் புத்தியின் யோகத்தை அனைவரிடமிருந்தும் அகற்றிவிட வேண்டும். அவை அனைத்தும் மண்ணாக போகின்றன. இது உங்கள் புத்தியின் யோகத்தை நீங்கள் மண்ணோடு இணைத்திருப்பதைப் போல் தோன்றுகிறது. உங்களது புத்தியின் யோகம் என்னோடு இணைந்திருந்தால் நீங்கள் அதிபதிகளாகுவீர்கள். தந்தை உங்களை அதிக அளவு விவேகமானவராக்குகின்றார். மக்களுக்கு பக்தி என்றால் என்ன என்பதோ ஞானம் என்றால் என்ன என்பதோ தெரியாது. நீங்கள் இப்பொழுது ஞானத்தை பெற்றிருக்கின்றீர்கள் என்பதால் பக்தி என்றால் என்ன என்பதையும் நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். பக்தியில் எவ்வளவு துன்பம் உள்ளது என்பதையும் நீங்கள் உணர்ந்துள்ளீர்கள். மக்கள் பக்தி செய்யும் பொழுது தாம் அதிக அளவு சந்தோஷத்துடன் இருப்பதாக கருதுகிறார்கள். எனினும் அவர்கள் கூறுகிறார்கள், கடவுள் எங்கள் பக்திக்கான பலனை கொடுப்பதற்காக வருவார். கடவுள் எவ்வாறு பலனை கொடுப்பார் என்பதோ அல்லது அவர் யாருக்கு கொடுப்பார் என்பதோ அவர்களுக்கு தெரியாது. தந்தை பக்திக்கான பலனை கொடுக்கவே வந்துள்ளார் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தந்தையின் வழிகாட்டல்களை பின்பற்ற வேண்டும். அவரிடமிருந்தே உலக ராஜ்யம் என்ற பலனை பெறுகின்றீர்கள். இந்த வழிகாட்டல்களே அனைத்திலும் அதிஉயர்ந்த வழிகாட்டல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அனைவரும் இந்த வழிகாட்டல்களை பெறுகின்றார்கள். சிலரால் அவற்றை பின்பற்ற முடிகின்றது, ஆனால் மற்றோரால் பின்பற்ற முடியவில்லை. எல்லையற்ற ராஜ்யம் உருவாக்கப்படுகிறது. நீங்கள் என்னவாக இருந்தீர்கள் என்பதும் இப்பொழுது எவ்வாறு ஆகியுள்ளீர்கள் என்பதையும் நீங்கள் இப்பொழுது புரிந்து கொண்டுள்ளீர்கள். மாயை முற்றிலுமாக உங்களை அழிக்கின்றாள். இது சடலங்களின் உலகம் போன்றதாகும். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் எவற்றையெல்லாம் கேட்டீர்களோ அவற்றை நீங்கள் உண்மை உண்மை என்று ஏற்றுக்கொண்டீர்கள். எவ்வாறாயினும் ஒரே ஒரு தந்தையே உங்களுக்கு உண்மையை கூறுகின்றார் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்துள்ளீர்கள். ஒரே ஒரு தந்தையை மாத்திரமே நீங்கள் நினைவு செய்ய வேண்டும். வெளியிலிருந்து வந்த ஒருவர் இங்கு அமர்ந்திருந்தால் அவர் எதனையும் புரிந்து கொள்ள மாட்டார். அவர் கூறுவார், இங்கே அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பது ஒன்றுமே எனக்கு புரியவில்லை. முழு உலகமும் கடவுள் சர்வ வியாபி என்று கூறுகிறது. ஆனால் இவர்களோ கடவுள் தமது தந்தை என்று கூறுகிறார்கள். அவர் தொடர்ந்தும் ஆமோதிக்காது தலையை அசைத்து மறுப்பார்.
நீங்கள் தொடர்ந்தும் ஆமாம் ஆமாம் என்று கூறுவீர்கள். ஆகையாலேயே புதியவர்கள் இங்கு வருவதற்கு அனுமதிக்கப்படுவதில்லை. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. நறுமணம் கமழும் மலர்கள் ஆகுவதற்கு உங்கள் சகவாசத்தில் அதிக அளவு எச்சரிக்கையாக இருங்கள். அன்னங்களின் சகவாசத்தையே கொண்டிருங்கள். அன்னமாகவே இருங்கள். முரளியை குறித்து கவனக்குறைவாக இருக்காதீர்கள். 2. கர்ம பந்தனங்களிலிருந்து விடுதலை அடைவதற்கு சங்கமயுகத்தில் ஒரே ஒரு தந்தையுடன் சகல உறவு முறைகளையும் கொண்டிருங்கள். ஒருவருக்கொருவர் எந்த உறவு முறைகளையும் கொண்டிருக்காதீர்கள். எல்லைக்கு உட்பட்ட உறவுமுறையின் காதலில் பயப்பட்டு உங்கள் புத்தியின் யோகத்தினால் எவர் மீதும் பற்றி கொண்டிருக்காதீர்கள். ஒரே ஒரு தந்தையை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். ஆசீர்வாதம். உண்மையான அன்புடையவராக இருந்து கடவுளின் அன்பில் அமிழ்ந்திருந்து அவரின் சந்திப்பில் மூழ்கி இருப்பீர்களாக. இரு வேறானவர்களாக இருந்தாலும் அவர்கள் ஒரே வடிவத்தில் இணைந்திருப்பதே அன்பிற்கான அடையாளம் என்று நினைவு கூறப்படுகிறது. இதுவே அமிழ்ந்திருப்பது எனப்படுகிறது. பக்தர்கள் இந்த ஸ்திதியையே அன்பில் மூழ்கியிருத்தல் அல்லது அமிழ்ந்திருத்தல் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். அன்பில் அமிழ்ந்திருத்தல் ஒரு ஸ்திதியாகும். எவ்வாறாயினும் ஒரு ஸ்திதி என்பதற்கு பதிலாக எந்த காலத்திற்குமாக அற்று போகுதல் என்பதே ஆத்மாக்களின் அடையாளம் என அவர்கள் கருதுகிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் தந்தை அல்லது உங்கள் ஆன்மீக அன்பிற்குரியவருடன் ஒரு சந்திப்பில் மூழ்கி இருக்கும் பொழுது நீங்கள் அவருக்கு சமமாகுகின்றீர்கள். ஸ்லோகம். அகநோக்கில் இருக்கின்ற ஒருவர் தனது மனதில் வீணான எண்ணங்களிலிருந்து விடுபட்டு மௌனத்தில் நிலைத்திருப்பவர் ஆகின்றார். ஓம் சாந்தி.